ஜெர்மனியின் அலன்ட்ராஃபில் பல ஆண்டுகளாக அகதிகளின் தங்குமிடமாக பயன்படுத்தப்பட்ட பல்நோக்கு மண்டபம் விரைவில் மீண்டும் இயல்பான சமூக பயன்பாட்டிற்கு திரும்ப உள்ளது. இந்த மண்டபம் தொடர்பான தற்போதைய ஒப்பந்தம் ஆகஸ்ட் 31 அன்று முடிவடைகின்றது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் உள்ளூர் மன்றங்களுக்காக இந்த மண்டபம் மீண்டும் திறக்கப்படும். தற்போது சுமார் 45 அகதிகள் இனம் அந்த மண்டபத்தில் தங்கியுள்ளனர். இருப்பினும் கடந்த காலத்தில் இந்த எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருந்தது. இந்த நிலையில் குறித்த அகதிகள் ஜூன் மாத இறுதிக்குள் வெளியேறி மாவட்டத்தில் உள்ள மற்ற குடியிருப்பு இடங்களில் தங்க வைக்கப்படுவார்கள் என அதிகாரிகள் கூறுகின்றனர். உக்ரைன் போரின் போது இந்த மண்டபம் முதலில் அகதிகள் தங்குமிடத்திற்காகவும் பின்னர் மீண்டும் ஒரு மாற்று வசதியாகவும் பயன்படுத்தப்பட்டது. சுமார் 150 பேர் வரை தங்குவதற்கு ஏதுவாக இந்த மண்டபத்திற்குள் தற்காலிக அறைகள், சமையல் அறைகள், குளியல் அறைகள் மற்றும் வசிப்பிடங்கள் ஆகியவை கட்டப்பட்டன. இவ்வாறு இருக்க தற்போது இந்த பகுதிக்கு வரும் புதிய அகதிகளின் எண்ணிக்கை குறைந்து விட்டதால் இந்த மண்டபம் இனி அகதிகளுக்கு தேவையில்லை என உள்ளூர் அதிகாரிகள் கூறுகின்றனர். மேலும் மண்டபத்திற்குள் நிறுவப்பட்ட அனைத்து தற்காலிக சுவர்களையும் வசதிகளையும் அகற்றவும் மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் விளையாட்டு நிகழ்வுகள் மற்றும் உள்ளூர் மன்ற நடவடிக்கைகள் போன்ற சமூக பயன்பாடுகளுக்காக இந்த மண்டபம் இனி பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.